அதியன் தமிழ் டாக்கீஸ்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம அதியன் தமிழ் டாக்கீஸ்ல பார்க்க போற திரைப்படம் இயக்குனர் ஜித்து ஜோசப் இயக்கத்துல மோகன்லால், மீனா மற்றும் பலர் நடிச்சிருக்கிற "திருஷ்யம் 3" இந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அதாவது "திருஷ்யம் 1", "திருஷ்யம் 2" இந்த வெற்றி படங்களை தொடர்ந்து இந்த மூன்றாவது பாகம் இப்ப வெளியே ஆகியிருக்குது, "திருஷ்யம் 3". இந்த படம் ஆரம்பிக்கும் போதே சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் போடுறாங்க. அதாவது திருஷ்யமோட ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட்டோட கதை சுருக்கத்தை போட்டுட்டு தான் இந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா புதுசா பார்க்குறவங்களுக்கு அது புரியணும் அப்படின்றதுக்காக போடுறாங்க. போட்டுட்டு தான் இந்த படம் ஆரம்பிக்குது. எப்படி ஆரம்பிக்குதுன்னா, மோகன்லால் வந்து தன்னுடைய இந்த வாழ்க்கையில நடந்த இந்த இன்சிடென்ட்டை வச்சு ஒரு படமா எடுத்து அவரோட தியேட்டர்ல மட்டும் இல்ல, கேரளா ஃபுல்லா ரிலீஸ் பண்றாரு. அப்படி ரிலீஸ் பண்ண அந்த படம் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய வெற்றி படமா அமையுது. தமிழ்நாடு, மற்ற ஸ்டேட்ல இருந்து எல்லாம் ரைட்ஸ் கேட்குறாங்க ரிலீஸ் பண்றதுக்கு. துபாயில இருந்து அவருக்கு ஒரு ஃபோன் வருது. உங்க படம் ரொம்ப நல்லா ஓடுது. எனக்கு துபாயோட ரைட்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு அவரு ஒரு பக்கம் துபாயில இருந்து ஒரு கால் வருது. அந்த அளவுக்கு அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையுது. இதுக்கு நடுவுல பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட கதையும் ஆரம்பிக்குது. "திருஷ்யம்" படத்தோட 3வது பாகத்தோட கதையும் ஆரம்பிக்குது. இதுல பார்த்தீங்கன்னா, மோகன்லாலுக்கு ஆப்போசிட்டா சில விஷயங்கள் நடக்குது. இது யாரு இதெல்லாம் பண்றாங்க? ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாருன்னா, அத கெடுக்கிறதுக்குன்னு சில வேலைகள் நடக்குது. இது யார் பண்றாங்க? யார் பண்றா? அப்படின்னு அப்படி ஆராயும் போது தான் தெரியுது. இவரால பாதிக்கப்பட்டவங்க, கூடவே இருந்தவங்க, இப்ப இவரால பாதிக்கப்பட்ட அதாவது தன்னால பாதிச்சிருக்காங்க அப்படின்னு மோகன்லாலுக்கு தெரியாது. ஆனா பாதிக்கப்பட்டவங்க இவருக்கு எதிரா செயல்படுறாங்க. அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்தீங்கன்னா, அந்த மோகன்லால எப்படியெல்லாம் காப்பாத்தலாம் அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க. ஒரு பேச்சுக்கு சொல்றேனே, அந்த பஸ்ல போற கண்டக்டரா இருக்கட்டும், அந்த ஹோட்டலா இருக்கட்டும், எம்.எஸ். பாஸ்கர், டீ கடையில இருக்கிற எம்.எஸ். பாஸ்கரா இருக்கட்டும், எல்லாருமே மோகன்லால காப்பாத்தி விட தான் பார்ப்பாங்க. ஆனா இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா, இவன் வந்து பெரிய ஆள் ஆயிட்டான், மோகன்லால் வந்து பெரிய ஆள் ஆயிட்டான் அப்படின்னு ஒரு பொறாமை குணத்தோட தான் எல்லாருமே பாக்குறாங்க. இவனை எப்படியாவது மாட்டியே விடணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த படம் வந்து ஆரம்பிக்குது. அப்படி சின்ன சின்ன இன்சிடென்ட் என்ன பண்ணாலும் அது ஆப்போசிட்டா நடக்குது. அப்புறம் யார் பண்றாங்க செய்யும் போது ஆராயும் போது தான் தெரியுது, இவரால பாதிக்கப்பட்ட ஒரு சிலர் பண்றாங்க அப்படின்னு தெரியுது. இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வில்லன் வராரு, சகாதேவன். அதாவது சஸ்பெண்ட் ஆன இன்ஸ்பெக்டர் சகாதேவன் வராரு, அவங்களோட பொண்ணு. இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் மிகப்பெரிய சதி வேலைகள்லாம் செஞ்சு எப்படியாவது அந்த அந்த கேஸை திருப்பி ரீஓபன் பண்ணணும், இந்த குடும்பத்தை வந்து எப்படியாவது உள்ள தள்ளணும் அப்படின்ற முடிவுல வந்து 2 பேரும் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி இறங்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பின்னாடி யாரு இருக்கிறாங்கன்னா, அந்த செத்து போனாரு பாத்தீங்களா அந்த பையன், ஃபர்ஸ்ட் பார்ட்ல இறந்து போனாரு இல்ல, அந்த பையனோட அப்பா அம்மா, அந்த அப்பா தான் மெயின் கேரக்டரா இந்த 2 பேருக்கு கீழே இருக்கிறாரு. அதாவது சஸ்பெண்ட் ஆன இன்ஸ்பெக்டர் இயக்குறது எல்லாமே அந்த